லாஸ்ட் வீடியோல நாம டேட்டா டைப் பற்றி பார்த்தோம். வாங்க இந்த வீடியோல ஒரு டேட்டா செட்ற மீன் எப்படி கணிக்கிறது என்பது பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரே ஸ்கூல்ல படிக்கிற கிட்ஸை எடுத்துக்கொள்வோம். அவங்களோட ஏஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. ஸோ அந்த ப்ரே ஸ்கூல்ல படிக்கிற கிட்ஸ்ட ஏஜிட மீனை காண்றதுக்கு நம்ம அந்த மாணவர்கள்ற ஏஜஸ் அவ்வளவுத்தையும் கூட்டி அவங்களோட டோட்டல் கவுண்டால பிரிச்சா நமக்கு அதுக்குரிய மீன் கிடைக்கப்பெறும். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு மார்க்கெட்ல உள்ள மீன் கடை ஒன்றுல இருக்கிற ஒரு கூடையில இருக்கிற மீன்கள்ற வெயிட், அந்த மொத்த வெயிட்டையும் மீனை காண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு மீன்றையும் வெயிட்டை கூட்டி அதுல கவுண்டால பிரிச்சா அதுக்குரிய மீன் கிடைக்கப்பெறும். ஸோ இதுல இருந்து மெஷரிங் மீன் to calculate the average or mean at all values then divide by the number of individuals. அதாவது மீன்ங்கிறது டோட்டல் டேட்டாவையும் கூட்டி அதோட டோட்டல் நம்பரால பிரிச்சு வர்றதுதான் மீன் அல்லது எவரேஜ் என்று சொல்லப்படும். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஒப்சர்வேஷன். ஸோ இதுதான் மீன் ஓ எவரேஜுக்குரிய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு மீன் என்றா என்ன, எவரேஜ் என்றா என்னங்கிற விளக்கம் கிடைச்சிருக்கும் என்று நம்புறேன். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.